குவாலக்கடா கம்போங் சமாத்தாங் பினாங்கில் சட்டவிரோதமாக டீசல் கடத்தும் முயற்சியில் ஈடுபட்ட ஐவர் நேற்று லங்காவி வட்டார மெரின் போலீஸ் குழுவால் கைது செய்யப்பட்டனர். புதன்கிழமை இரவு 10 மணி அளவில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது அவர்கள் கைது செய்யப்பட்டதாக லங்காவி மெரின் போலீஸ் தலைமையகத்தின் உதவி கண்காணிப்பாளர் முகமது ருட்வான் அஹ்மத் தெரிவித்தார். அவர்களில் தாய்லாந்து நாட்டைச் சேர்ந்த ஒருவன் உட்பட ஐவர் அனுமதி அல்லாத அங்கீகார ஆவணங்கள் எதுவுமின்றி ஒரு மீன்பிடி படகில் இருந்து மற்றொரு படகிற்கு டீசல் எண்ணெயை பரிமாற்றம் செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போது ஓப்ஸ்தாரிங் லண்டாய் நடவடிக்கை மூலம் கைது செய்யப்பட்டனர். கடத்தப்படும் டீசல் எண்ணெயை நடுக்கடல் பகுதிக்கு எடுத்துச் சென்று தாய்லாந்தை சேர்ந்தவர்களுக்கு விற்பனை செய்து வந்ததாக நம்பப்படுகிறது. அவர்களிடமிருந்து கடத்தல் நடவடிக்கைக்கு பயன்படுத்திய 8,45,300 ரிங்கெட் மதிப்புள்ள பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. 33 மற்றும் 68 வயதுக்குட்பட்ட அந்த ஆடவர்களில் 4 உள்நாட்டையும் மற்றொருவர் தாய்லாந்தை சேர்ந்தவர்கள் என முகமது ருட்வான் தெரிவித்தார்.